அருளாளர்கள் என்கின்ற ஒரு பாடப்பகுதியில் நாம் சென்ற அமர்வில் அருணகிரிநாத பெருமானை பற்றி சிந்தித்தோம். இந்த அருணகிரிநாத பெருமான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிறவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது தர்மியாதன குருமணிகள் அவர்களுடைய வரலாறு இருக்குது. தர்மியாதன குருமணி புத்தகம் யாராவது வச்சுருக்கீங்களா? யாரும் எடுத்து நானும் எடுத்து வந்துடுவேன். வச்சுருக்கீங்களா? தர்மியாதன குருமணிகள்னு ஒரு புத்தகம் இருக்கும். சரி, அடுத்தது அருணகிரிநாத பெருமானார், தாய்மான சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள், குமரகுருபரர் இவர்களுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் இங்கே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்களுடைய வரலாறு வாக்கு இதுதான், அதாவது சில இன்ட்ரோ தான். இப்போ உங்களுக்கு என்னென்னா சிலபஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு புத்தகம் நம்மகிட்ட இல்லை. இப்போ அதனால் இப்போ நான் சொல்கிறது தோராயமாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புத்தகம் முன்னாடி வருது அப்படின்னா அது நான் சொன்னதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. அதனால் ஒருவேளை புத்தகத்தில் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் படித்து அப்படியே பரிச்சை எழுதிக்கிங்க. அப்படி இல்லைனா மேக்ஸிமம் நம்ம சொல்கிறதெல்லாம் தான் கேள்வியாக வரும். ஏன்னா அவங்கள பற்றின விஷயத்தை நம்ம கிடைக்கிறதான் எடுக்கிறோம், அதுதான் கேள்வியாக வரப்போகுதுன்னா அப்படி. அதனால் எந்தெந்த பாடல் வாக்குகள் அப்படின்னா இங்கே நமக்கு வகுத்து காட்டப்படலை. இதுதான் அவங்களுடைய வாக்குகள். இப்போ அருணகிரிநாத பெருமான்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதை பாடத்திட்டமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நடத்தினோம்னா அதுக்குள்ளே உங்களுக்கு பாடத்திட்டம் வரலாம், கேள்வி வரலாம்னு சொல்ல முடியும். இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க, கால அருளாளர்கள் வரலாறும் வாக்கும் அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். அதனால் சில விஷயங்கள் ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படியே ரேண்டமாக படிப்போம், பார்ப்போம். அதுக்கு பிறகு எப்படி பரீட்சை பற்றி உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம இதை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம பாஸாக தான் ஆகுறாங்க, எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வருது. அதனால் வகுப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கருவியாக அதை பயன்படுத்தணும். அதுதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம், விருப்பம். சென்ற வகுப்பிலே சொன்னேன் அருணகிரிநாத பெருமானுடைய வரலாறை பற்றி சிந்தித்தேன். அருணகிரிநாத பெருமானார் அருணகிரி என்கின்ற நாமத்தோடு நம்முடைய திரு அண்ணாமலையில் அவதாரம் செய்திருக்கிறார். அவர் 16 வயது தொடங்கி ஒரு இன்பத்துறையில் எளியரானார்னார். இதை ரொம்ப அழகான பகுதி. நம்முடைய திருநீலகண்ட குயவநாயனாருடைய புராணத்தில் சில பேர் கொஞ்சம் இந்த பிளே பாயாக இருப்பாங்க தெரியுமா, வயசு பசங்களில் பிளே பாய் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சொல்கிறதுக்கு நம்முடைய சேக்கலார் சுவாமி நம்முடைய திருநீலகண்ட குயவநாயனாரை இன்பத்துறையில் எளியரானார்னார். அப்படின்னு அர்த்தம் எளிதாக அவர் வசப்பட்டுருவார். இவருக்கு கல்யாணம் ஆகிட்டு மனைவியோடு இருக்கிறாங்க, ஆனால் வேற ஒரு பரத்தை சென்று வந்துட்டார். இவர் வழக்கமாக தான் வச்சிருக்காரு, வேறு அது தெரியாது, இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா இன்பத்துறையில் எளியரானார்னு அர்த்தம். இது அவருக்கு வாடிக்கைன்னு தெரியுது. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, வீட்டு அம்மாவுக்கு. இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். கெட்டிக்காரம் பொழுது 8 நாளைக்கு தான்னாங்க இல்லையா? 8 நாளைக்கு மேலே தெரிஞ்சு போயிடும் இது புழுகுதான்னு. அது மாதிரி இன்பத்துறை எளியரானாருங்கிறது மாதிரி நம்ம அருணகிரிநாத பெருமானாரும் இன்பத்துறை எளியரானார். இப்படி போக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். திருமணம் செய்து கொள்ளாமல் தொழுநோய் வந்தது, பெண்மோகம் பிரித்து ஆட்டியது. அவர் அவங்க அக்காவை நாளே துமக்கையாராலே ஆட்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறோம் ஒரு சரித்திரம். இது கிருபானந்த வாரிய சுவாமி சொல்கிறாங்க அந்த சரித்திரத்தை. அப்பயும் பெண்மோகம் போகவில்லை, பெண்கள் யாரும் வரமாட்டுறாங்க. நானும் உன்னுடைய சகோதரி, நானும் ஒரு பெண்ணு தான், வேணா உன்னுடைய வேட்கை நிலத்தை தீர்த்துக்கொள்ளலாம் அவங்க அக்கா சொன்னாங்களாம். அப்போ தான் அவருக்கு அந்த புத்தி தெரிந்திருக்கு அப்படிங்கிறார். சரி, இனி ஒரு வாழ்க்கை வாழணும், அப்படி ஒரு வாழ்க்கை காதலை வாங்கிக்கிட்டு சொல்லி கொண்டு போய் வல்லாள மகாராஜன் கோபுரம்னு சொல்லுகிறார்கள். சென்ற வகுப்பில் பெரிய கோபுரம்னு சொன்னோம், வல்லாள மகாராஜ கோபுரம்னு சொல்கிறாங்க. அந்த கோபுரத்துலேருந்து விழுந்ததாக சொல்கிறாங்க. வல்லாள மகாராஜ கோபுரம்னா எது? ராஜகோபுரம் தான் வல்லாள மகாராஜ கோபுரம். இப்போ வல்லாள மகாராஜ கோபுரங்கிறது ராஜகோபுரம் தான், ரைட். அப்போ நான் சொன்னது சரிதான். ராஜகோபுரத்தில் தான் கீழே விழுந்தார். ஆமாம், விழுந்தவுடனே முருகப்பெருமான் குருவடிவமாக தோன்றினார். சும்மா இரு அப்படின்னார். அது பிறகு 12 ஆண்டு காலம் நெட்டையில் இருந்தார் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு நாள் சுவாமி காட்சி கொடுத்து முத்து முத்தாக பாடு என்று சொன்னார். முத்தை திரு வத்தி திருநகை என்று பாட ஆரம்பித்தார் அப்படின்னு இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு ஆச்சரியமாக பல திருப்புகள் பாடுறார். திருவண்ணாமலைக்கே அவ்வளவு திருப்புகள் இருக்குது. வீதியில் உள்ள முருகன், தெருமுக்கடையில் இருக்கிற முருகன், மலை மேலே இருக்கிற சாமி, கர்ப்பகரத்தில் இருக்கிற சாமி, கம்பத்தில் இருக்கிற சாமி, கோபுரத்தில் இருக்கிற சாமின்னு தனித்தனியாக திருப்புகழ் பாடுறார். பாடல் இந்த திருப்புகழ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான எப்போ திருப்புகழ் வருது, திருப்புகழ்னு பெயர் யார் வச்சா முருகப்பெருமானை வைக்கிறார். வயலூருக்கு பாடுன்னார். வயலூருக்கு புறப்பட்டு வந்தார். வயலூரில் தான் திருப்புகழ் பாட ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரே பாட்டு தான், முத்தை திருவத்தி திருநகை தான். வயலூரில் தான் பாட ஆரம்பிக்கிறார். பக்தர்கன பிரிய அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகள். இது எடுக்க வேற இல்லை, இது இது மாதிரி இருக்குது.
திருப்புகழ் முதற்பாட்டு குறிப்பு இருக்காதுல. எடுத்துக்கோ. பத்தர்கணப்பிரிய அப்படி சொல்லக்கூடிய திருப்புகழ் படுற அதில் தான் பச்சிம, தக்கின, உத்திர என்று சொல்லக்கூடிய 4 திசைகளையும் கூறி 4 திசைகள்லையும் திருப்புகழை பாடி பாடி இவர் அனுப்பினாராம். அதுக்கு முன்பாக அவர் பாடும்பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாத நான் எப்படி பாடும்போது பாடுறேன் அப்படிங்கிறதையும் ஒரு பதிவு பண்ணி வச்சிருக்கார். ஏவினை அப்படிங்கிற திருப்புகழில் 7 எழுதா முழு மூடன் தன்னை சொல்லிக்கிறார். 7 எழுதா முழு மூடன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டார். அப்புறம் தான் முருகப்பெருமான் என்ன பண்ணார், ஓ என்ற பிரணவத்து வேளாள எழுதினார் நாக்கில். அதற்கு பிறகு அவர் பாட ஆரம்பித்தார் அப்படின்னு இருக்குது. அது முத்தி பத்திரிகை பாடினார். அப்புறம் வயலூரில் வந்து திருப்புகழை நிறைய பாடி பண்ணார். அப்புறம் அங்கே ஒரு வேட்டு உருவத்தில் முருகப்பெருமான் வந்து விராலிமலைக்கு அழைத்து சென்றார் என்று சொல்கிறாங்க. இப்படி விராலிமலைக்கு வந்து விராலிமலை அற்புதமான திருப்புகள்லாம் பாடுகின்றார். ஆச்சரியமானது. அதில் கூட ஒரு திருப்புகழ் நம்முடைய ஆணவ மலத்தெல்லாம் கூட சொல்வார், விராலிமலை திருப்புகழ். நெட்டு வரல. உங்க நெட்டு தான் கனெக்ட் இருக்க போட்டுருக்கு. ஐந்து பூதமும் 6 சமயமும் மந்திரபூத மந்திரவேத புராண கலைகளும் 50 விதமான லிபிகளும் வெகுரூப அப்படின்னார். ஆச்சரியமான திருப்புகழ் பாருங்க. 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும். இது என்னது? சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் ரெண்டுத்தையும் உற்பத்தி பண்ண சொல்கிறார். 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும். இதுல 51 விதமான லிபிகளும். லிபினா எழுத்துன்னு அர்த்தம். 51 எழுத்துங்கிறது என்னது? வேற வேற வண்ணம். 51 வண்ணம் அது சொல்றார். 51 விதமான லிபிகளும் ஆச்சரியமாக குறிப்பிடுறார். அண்டராதி சராசரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்திவோடு உருவானும் நிலவோடும் வயல் காலும். இப்படி தேவர்களெல்லாம் அதிசயித்து வணங்க சந்திர சூரியர் தாமும் அசபையும் இந்து நாதமும் மேக வடிவமும் தன் சொரூபமதாக நிறைவது சிவயோகம். யோகத்தை எப்படி பண்ணுவதுங்கிறார். சரிங்க. சந்திர சூரியர் தாமும் அசபையும். அசபை என்கிற மந்திரம் அது எப்படி உற்பத்தி ஆகுது? பிரணவம். அது மூச்சு உள்ள இழுப்பது வெளில வருது. அதுதான் அசபை. ஹம்சம்னு பேர். அதுதான் அசபை. அது மூச்சு இழுக்கிறது மூலமாக தான் அது நடக்குது. சந்திரக்கலை அது சந்திரக்கலை சூரியக்கலைங்கிறது தான் இடக்கலை பிங்கலை நடுப்புற ஓடுது. இதெல்லாம் சொல்லுகின்றார். அதனால எல்லாமாக நானே இருப்பது விந்து நாதமும் மேக வடிவம் தன்சொரூபதாக உறைவது சிவயோகம். இதுதான் சிவயோகம்னார். அடுத்தது சொன்னார், சிவயோகி என்ன பண்ணுவார்? தங்கலானவமாயை கருமமலங்கள் போயுபதேச குருவர சம்பிரதாயமுடையும் நெறியது பெருவேனோ. எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்குமான்னு ஆச்சரியமா இருக்கிறார். எதற்காக ஆச்சாரிய சம்பந்தம் வேணுங்கிறார்? தங்கள் ஆணவமாயை கருமம் மூமலத்தையும் சொல்றார் பாருங்க இல்லையா? தங்கள் ஆணவமாயை கருமமலங்கள் போய் உபதேச குருவரன். ஆச்சாரியன் எப்போ வருவான்? மும்மலங்களும் வாடன போதுதான் ஆச்சாரியனே வருவானாம். சம்பிரதாயமுடையும் நெறியது பெருவேனோ. பாருங்க, ஆச்சாரிய சம்பந்தம் கிடைப்பது பெருசு இல்லை. ஆச்சாரிய சம்பந்தத்தை ஒழுகுவனானா என சொல்லுகிறார். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க
இயலாத சட கசட மூட மட்டினர். சரணகமலாலயத்தை அரை நிமிடமாட மட்டும் ஒரு இவ்வளவு நேரம் கூட என்ன பண்ண முடியாதான், இறைவனுடைய திருவடி சிந்தனையில் இருக்க இயலாது, என் மனசு எங்கெங்கயோ சென்று வருகிறது அப்படின்னு தன்னை சொல்லுகிறார் அவர். அது எப்படி? சட கசட மூட மட்டினர். சடம் கசடு, கசடுனா குற்றம், கற்க கசடரன்னர். அதனாலதான் சடனா அறிவு இல்லாது, கசடுனா குற்றம் முடியாது, கத்துக்கிட்டாலும் குற்றத்தோடு இருக்குன்னு அர்த்தம். சட கசட மூட மட்டினர் தன்னையே சொல்லுகிறார் அருணகிரிநாத பெருமான். நம்மள எந்த லிஸ்ட்ல எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ நம்ம சரணகமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க முடியாத சடகசட மூடமட்டின்னு தன்னை சொல்கிறார். அதுக்கு சொல்ல வந்த தங்கலானவமாயை கருமமலங்கள் உபதேச குருபர சம்பிரமாய சம்பிரதாயமுடையுணரியது பெறுவேனோ. வந்த தானவ சேனை குடி புக இந்திரலோகம் விபூதர் குடி புக மண்டு பூத பசாது பதிகட மகிடாரி. விடாரினா மகிடன அழித்தவள்னு அர்த்தம். அம்பாள் இல்லையா, மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணவன் துர்க்கையா இருக்கா. மகிடாரிங்கிறார். காமாரினா காமனை சம்ஹாரம் பண்ணவன், கஜாரினா கஜனை சம்ஹாரம், முராரினா யாரு? பெருமாள் கிருஷ்ணர். முராசுரர்கள் அழிச்சதுனால அவனுக்கு பேர் முராரின்னு பேரு திருமாலுக்கு. மைடாரினர் அப்ப மைடன் அழித்தவன் அர்த்தம். பந்து தானவர் சேனை கூடி புக. எங்க? இந்திரலோகத்துல அசுரர்கள் கூடி வந்துட்டான். இந்திரலோகம் விபூதர் கூடி புக. சரி, வந்து தானவர் சேனை கேடி புக. தானவர்கள் அழிஞ்சு போக, இந்திரன் திரும்ப தன்னுடைய உலகத்துக்கு குடி போக, மண்டு பூத பசாசு பசி கெட மயிடாரி. இந்த பிசாசு வேதாளம் எல்லாம் பசி கெட பிணங்கள் கொடுக்குறான். அதனாலதான் பணந்திரு நாச்சியை பாடியது கலிங்கத்து பரணி. வன்கண் வீரி பிடாரி ஹரஹர சங்கராயண மேரு கிரிதலை மண்டு தூளழ வேலை உருவிய வயலூரா அப்படின்னு அம்பாள் எல்லா அனுகிரகம் பண்ண முருகப்பெருமான் அரகர சிவசிவ சம்பவம் மகாதாவா என்று வேலை விட்டாராம். அது சொல்லுறாரு பாருங்க. சங்கராயண மேரு கிரிதலை மண்டு தூளழ வேலை உருவிய பெருமா வயலூரா வெந்த நீரினி வேணி இருடிகள் பந்தபாச விகார பரவச வென்றியானச மாதி முருகுகள் முளைகூடும். வெண்டு மேல் மகிழாட இனியகளுண்டு காரளி பாட இதழி பொன் விஞ்ச வீசு விராலி மலையூரை பெருமாளே. விராலிமலை பெருமாளேன்னு கூப்பிடுறார். அந்த விராலி மலையில என்ன இருக்கான்? விராலி மலையில முருகப்பெருமான் மேல உச்சியில் இருக்கிறார். அந்த மலைக்குள்ள அங்கங்க பொந்துகள் இருக்கு. அந்த பொந்துல யாரு தெரியுமா உட்கார்ந்துருக்கா? சொல்ல பாருங்க. வெந்த நீரணி வேணி இருடிகள் இல்லையா, திருநீரை பூசி கொண்டிருக்கக்கூடிய வேணி, ஜடையை கட்டியிருக்கக்கூடிய வேணினா ஜடை. வெந்த நீரணி வேணி இருடிகள் பந்த பாச விகார பரவச வென்றியான சமாதி முருகுகள். சமாதியில உட்கார்ந்துருக்காங்க உள்ள. வெந்த நீரணி வேணி இருடிகள் அந்த பொந்துக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. எங்க? விராலிமலை பொந்துக்குள்ள உட்காந்துருக்காங்க. அந்த விராலிமலை மேல உட்காந்துருக்க சுவாமிங்கிறார். முளை கூடு, முளைனா பொந்து, முளைக்குள்ள உட்காந்துருக்காங்க. வெண்டு மேல் மயிலாட. மலை மேல வெளியில எப்படி தெரியுது? மயில் ஆடுது. இனிய கலுண்டு காரளி பாட இதழி. இதழினா கொன்றை பன்றை, அதுல பூ, அதுல வர தேனை வண்டுகள் குடிச்சிட்டு பாட்டு பாடுது, மயில் ஆடுது. இதழி பொன் விஞ்ச வீசு விராலி மறையூரை பெருமாளே. விராலிமலை முருகப்பெருமான ஆச்சரியமா பாடுறார். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த பாட்டுல தான் தங்கள் ஆணவம் ஆயக்கருவ மலங்கள் என்று காட்டியிருக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த விராலிமலைக்கு வேட உருவத்தில் அழைச்சிட்டு போய் அருணகிரிநாத பெருமானை அப்படி பாட வைக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்படி அங்கேருந்து புறப்பட்டு திருச்செந்தூருக்கு பல விதமான மதுரைக்கு போறார். அங்கே போய் பாடுறார். திருச்செந்தூருக்கு போறார். திருச்செந்தூருக்கு போகும்போது 7ஆம் திருவிழா நடக்குது. 7ஆம் திருவிழா அன்னைக்கு முருகப்பெருமான் நடன காட்சி கொடுக்குறார் அருணகிரிநாத பெருமானுக்குன்னு பார்க்குறோம். திருச்செந்தூருக்கு 1000 திருப்புகழ் திருச்செந்தூருக்கு இருக்குது இல்லையா? அதில் எல்லாரும் நமக்கு கொந்தி சரிய மகிர வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய ஆச்சரியமான பாட்டு. இன்னொரு பாட்டு திருச்செந்தூருக்கு திருச்செந்தூரில் ஒரு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபாரின்லாம் போகாதீங்கிறாரு.
வெளிநாடுகள்லாம் போகாதீங்க, ஏன் என்ன வெளிநாட்டில் போய் என்ன இன்பத்தை காண போறீங்கிற. வெங்காலம்பாடஞ்சேல் கண்பால் வெண்பாகன் சொல் கோயில் மாலை மென்கேசந்தான் என்றே கொண்டார் மென்றோள் ஒன்ற பொருள் தேடி வங்காளஞ்சோணம் சீனம் போய் வன்பே துன்பப்படலாமோ. எதுக்காக வாரின் போறான்? குடும்பத்துக்காக போறான். குடும்பத்தை போல மனைவிக்காக போறாங்களாம். ஏன் இவ பொருள் கொண்டாதான் பக்கத்தில் சேர்த்துப்பாலாம் சொல்றாரு. மென்கேசந்தான் என்றே கொண்டார் மென்தோல் ஒன்ற பொருள் தேடி. அவ தோல் இவன் தோலை சேரணுமா, அப்படி அடைச்சிக்கிறதுக்காக தான் பொருள் தேடி போறான். வங்காளஞ்சோணம் சீனம் போய் நாட்டில் சொல்ற வங்காள நாடு, சோழ நாடு, சீன நாடுலாம் சொல்றாங்க. திருச்செந்தூர் வங்காளஞ்சோ யாராவது ஃபாரின் போனால் இந்த பாட்டை பாடி விட்டுருக்கேன் உங்கள்கிட்ட. வங்காளஞ்சோணம் சீனம் போய் வன்பே துன்பப்படலாமா மைந்தாருந்தோல் மைந்தா கந்தா வந்தே இந்த பொழுதால் வாய் கொங்கார் மைந்தேன் உண்டே வண்டார் குன்றால் குங்கை கிணியானே குன்றோடுஞ்சூழும் வேழுஞ்சூரும் போய் மங்க பொறு கோபா கங்காலஞ்சேர் மொய்பாரன்பார் கன்றே உம்பர் கோர். எல்லா பாட்டுக்கும் பொருள் சொல்ல முடியாது, தனித்தனியா வரும். இது பாருங்க, கங்காலஞ்சேர் மொய்பாரன்பார். யார் கங்காலத்தை சாத்திருக்கிறது தோல்ல? சிவருமான். கங்காளன் தோல் மேலே காதலித்தான். கங்காலஞ்சேர் மொய்பாரன்பார் கன்றே. கங்காளம் சாத்திக்கிட்டவனுடைய கன்றான் முருகப்பெருமான். கங்காலஞ்சேர் மொய்பாரன்பார் கன்றே உம்பர் கோருநாதா கம்போர் சிந்தார் தென்பால் வந்தாய் கந்தா செந்தில் பெருமாளே. பெருமானே, இங்கெங்கோ இன்பம் தேடிக்கொண்டு எத்தனையோ நாடுகளுக்கெல்லாம் போகிறார்கள். ஆனா நீ தென்பால் வந்து உட்கார்ந்துருக்கிறாய் என்பது அறியாமலே எத்தனை நாட்டுக்கு போறானேங்கிறான். தென்பால் வந்தாய் கந்தா செந்தில் பெருமாள். தென்பால் வந்தாயினர். அதனால திசையரைத்தின் புகழெல்லாம் தென்திசையே வென்றேறனர். அதெல்லாம் திருப்பூர்ல போனால் ஆச்சரியமான 1000 பாட்டு இருக்கும். எல்லாத்தையும் பேச முடியாது, அது பெரிய கடல். அது வருஷக்கணக்கில் பாடினா கூட திருப்புகழுக்கு போக முடியாது. அதனால் அங்கங்கே எங்கெங்கே ஞாபகம் வருது எந்தெந்த திருப்புகழ் சிறப்புக்குரியதுன்னு அதுதான் நம்ம அங்கே பார்ப்போம். இதில் இன்னொரு சிதம்பரம் திருப்புகழ், அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வேறு பகுதிக்கு போவோம், இவருடைய வேறு நூல்களுக்கு போவோம். திருப்புகழில் அந்த சென்ற வகுப்புலேயே திருப்புகழ் கொஞ்சம் 2-3 பாடி காமிச்சேன்னு நினைக்கிறேன், சொல்லி காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கே? அதை குறிப்பிடுத்திருக்கீங்களா ஏதாச்சும்? அப்படிங்களா? யாரு? திருப்புகழ்கா? வடக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாடுறார். ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. ஏகப்பட்ட நோய்கள் எல்லாம் அதில் காமிக்கிறார். சிதம்பரம். எழுப்பு தோல் மயிர் நாடி குழாமிடை இருக்கு சீபுழி ஓடடை மூளைகள் இரத்த சாகர நீர் மலமேறிய கும்பியோடை இளைப்பு சோகைகள் வாதம் விலாவலி உழைப்பு சூளையோடே வலுவாகிய இறைப்பு கேவல மூல வியாதியோடண்டவாதம். நோய் சொல்றார். உடம்பு எப்படிப்பட்ட நோய்? உடம்பா எழுப்பு தோல் மயிர் நாடி குழாம் இடை இருக்கு சீ. இதெல்லாத்தையும் சீ, எலும்பு தோல் மயிறு நாடிகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் உடம்பு. இந்த கூட்டத்தில் இருக்கு சீ புழு. சீயும் புழுவும் உள்ள இருக்கு உடம்புக்குள்ள. சீ புழு ஓடடை மூளைகள் இரத்த சாகரம் நீர் மலம் மேவிய கும்பி ஓடை. உடம்பு எப்பேற்பட்டதான்? ரத்தமும் ரத்த சாகரங்கிறார். ஆமா, கடல் தானே. ரத்தம் கடலா இருக்கு உடம்புக்குள்ள. ரத்த சாகரம், அதோட கூட நீர், சிறுநீரும் மலமும் எப்போதும் சேர்ந்து இருக்கக்கூடிய கும்பி ஓடைங்கிறார் இந்த உடம்பை.
இல்லையா? உலகத்திலேயே வேற எங்கேயும் பாருங்க, சாப்பிட்ற பொருளையும் மலத்தையும் அருகருகே வைக்க மாட்டோம். அது வைக்கிறது வயிற்றுல மட்டும்தான் இல்லையா? வயிற்றுல இப்போ போட்டுக்கிறோம், அடுத்த ரேஞ்சில் என்ன இருக்குப்பா, போன வேலையில் சாப்பிட்டதோடைய மலமாக மாறி அங்கே இருக்குது. அருகருகே வைக்கிற ஒரே இடம் இதுதான், வயிற்றுக்குள்ளே தான். இதுதான் உடம்புனா பார்த்துங்க அப்போ இல்லையா? அது சொல்லுகிறேன். இந்த உடம்புக்கு என்ன நோய் வருது? இளைப்பு சோகைகள் வாதம் விலாவலி உழைப்பு சூளையோட வலுமாகிய இளைப்பு கேவல மூலவியாதியோட அண்டவாதம். இதெல்லாம் என்ன நோயின்னு தெரியல. இளைப்பு சோகை இலத்தினா இழைச்சி போகிறது, சோகைனா அனீமி. அடுத்தது இறைப்பு தோ வருது, இறைப்பு வருது, இளைப்புங்கிறார். இளைப்புனா இழைச்சி போகிறது, எலும்புரிக்கி போல் இருக்கு. இறைப்பு வேறங்கயா, இழைப்பு இருக்கு. இப்போ முதல் இதில் இழைப்பு சோகைகள்னாரு. நம்ம தெரிஞ்சு ஒரு சோகை தான், இது எத்தனை சோகை இருக்குன்னே தெரியல. இப்போ சோகைகள் வாதம், வாதம்னா காற்று சம்பந்தமான நோய். விலாவலி, விலாவலி இருக்குது. உழைப்பு, உழைப்புனா என்னன்னு தெரியல. அப்போ சூளை, சூளை தெரியுது, அப்பசாமிக்கு வந்தது. சூளையோடு ஏவல்னு ஒன்று சொல்றாரு, தெரியல. இறைப்பு கேவலம் மூலவியாதியோட அண்டவாதம்னார். இப்படி இருக்கிறார். குழைப்பு காய் கணல் நீரிழி வீலையோட அடைப்பு காதடை கூணல் விசூசிகை குருட்டு கால் முடம் ஊமையுளூடரு கண்டமாலை. இத்தனை நோய் சொல்றாரு. இதுல யாராருக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு இப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் இதுல ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. அப்போ எனக்கே இதுல பாத்தீங்கன்னா காதடைப்பு இருக்கு. இந்த காதடைப்பு தான் அடிச்சார்கள். குழைப்பு காய் கடல் சொரம் நீரிழி பாதியில் அடிபட்டுருவதில் அப்போ இல்லையா? நீரிழிவு சொல்றாரு பாருங்க. நீரிழிவுனா எப்போது நீர் கட்டுப்படுத்த முடியாம போயிட்டே இருக்காரு. எக்ஸஸான நீரிழிவுனா தானேங்க. ஹை லெவல் சுகர் இருந்தா தூச்சு போயிட்டே இருக்கணும் போலே தோணும், போயிட்டே தான் இருக்கணும், போய் போய் கட்டுப்படுத்த முடியாது. அதை தெரிஞ்சுக்கலாம். ஹை ரேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நீரிழிங்கிறார். அதனாலதான் ஒப்பரி அது சாமி ஒரு காலமேக புலவர் பாடாரு முருகப்பெருமான சாமியை பார்த்து, வாதக்காலம் தமக்கு மைத்தனருக்கு நீரிழிவாம் போத பெருவையராம் பிள்ளை தனக்கு அப்படின்னாரு. வாதக்காலம் தமக்குன்னா ஒரு காலம் அடிச்சுட்டு இருக்காருல, வாதம் வந்தவர் மாதிரி. அதனால வாதக்காலம் தமக்கு மைத்தனருக்கு நீரிழிவாம்னாரு. திருமாலை போய் தண்ணியில் பிடிச்சி எடுக்கிறாருல, அதனால மாதிரி நீரிழி ஈலையோடு ஈலையின் சொல்றாரு. வீசிங்க ஈலையோட அழைப்பு காதடை. இது எனக்கு இருக்கு. காதடை கூணல் விசூசிகை, கூணல் விசூசிகைன்னு சொல்றார். குருட்டு குருடு, கண் குருடு, அது யாரா இருக்குன்னு பார்த்துக்கொண்டு தான். போ தூர குருடு கிட்ட குருடு எல்லா குருடும் இருக்குதுல்ல. கால்வுடம் ஊமையுள் ஊடரு கண்டமாலை. கண்டமாலைன்னா இந்த ஊடரு கண்டமாலை. ஆமா, கண்டமாலைனா கண்டத்தை முன்கழுத்து கழலை மோதலை. குடிப்பு கூணமிதே சதமாமென எடுத்து பாழ்வினையாளுழல் நாயனும் இடத்து தாழ் வேற ஞான சதாதிவ அன்பு தாராய். இப்ப ஏற்பட்ட உடம்பெடுத்து இப்படிப்பட்ட நோய்களில் விழக்கூடிய எனக்கு பெருமானே உன்னுடைய இடது தாளை பெறுவதற்குரிய ஞான சதாசிவ அன்பை தருவாயான்னு கேட்கிறார். கெளிக்க போர் வேறு சூரர் குழாமும் இரத்த சேரழ தேர் பலியாளிகள் கெடுத்திட்டே கடல் சீர்திரி தூள்பட கண்ட வேளா. இந்த பாட்டு அடிக்கடி இந்த வரி சொல்லியிருப்பேன். கிளர் பொற்தோழி சராசரமேவிய அசைத்து பூசைகொள் ஆயி பராவரி கிழப்பொற்காலை மேல் ஏறும் என் நாயகி பங்கின் மேவும். சென்றப்போட சித்தியார சொன்னேன். அம்பாள் அசைத்து பூசைகொள் ஆயி பராவரின்னு, எல்லாவற்றையும் அசைக்கிறவ சக்தி என்ன, அதுக்கு இந்த பாட்டம் சொன்னேன். கிளர்பொற் தோழி, அழகிய தோளை உடையவள். கிளர்பொற் தோழி சராசரம் மேவிய அசைத்து பூசை கொள்ள ஆயி பராபரி. அம்பாளை சொல்ற. அவ எதில் வருவா? அம்பாள் கிழப்பொற் காலை மேல் வருவாளாம். அம்பாள் ரிஷபாகன அம்பாளுக்குங்கிறதுல குறிப்பு இருக்கிறது தான் இல்லையா? அம்பாளுக்கு எல்லாரும் சிம்மாகத்தில் ஏற்றியாச்சு வரலாம் இல்லையா? அம்பாள் ரிஷபாகனங்க பாட்டு சொல்ல போறீங்க. ஆமா, கிழப்பொற்காலை மேல் ஏறும் என் நாயகி பங்கின் மேகம். அம்பாளுடைய பக்கத்தில் இருக்காரு அவர். அது யாரு? சாமி. வலித்து தோல்மலை ராவணன் ஆனவன் எடுத்து போதுடல் வீழவே செய்து மகிழ்பொற்பாத சிவாய நமோ அற
சம்புபாலா. முருகனை கூப்பிடுறார். சாமி எப்படி கூப்பிடுறாரு? சிவபெருமான எடுத்து போது உடல் கீழ் விழவே செய்து மகிழ்பொற்பாத சிவாய நமோ அர சம்புபாலா அப்படின்னார். மலைக்கோப்பா முளையால் குரமாதினை அனைத்து சீர்புலியூர் பரமாகிய வடக்கு கோபுரமா வாசலில் மேவிய தம்பிரானே. தம்பிரானேன்னு கொடுக்கிறார். பெருமாளேன தம்பிரானேன்னு. அதே பாட்டில் கனக சபை மேவி அனவரதமாடும் கருணை முருகேச பெருமாள் கான்னு ஆச்சரியமா பாடுறார். அதுவும் சிதம்பரத்துக்கு எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். நடராஜாவே முருகப்பெருமான் தாங்கிறார். எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆசாரங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கோர்ஸ் ஆசார ஞாபகம் வச்சுக்கோ. கனகசபை மேவு எனது குருநாத கருணை முரு என்னச்சு? கனகசபை மேவு எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான் கனகனர வேதன் அபயமிட போதும் கரகமல சோதி பெருமாள் கான். கனகநிற வேதன்னர். கனகநிற வேதன்னா பிரம்மா. பிரம்மா அபயம் பண்றான். படைப்பு தொழில் செய்ய தெரியல, அவருக்கு அபயகரம் காட்டுறார். வினவு மடியாரை மருவி விளையாடு விரகுரச மோக பெருமாள் கான் விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரசோதி பெருமாள் கான். தன்னோட பேரை குறிக்கிறார். முருகப்பெருமான் 3 பேருக்கு தான் பிரணவோபதேசம் பண்ணார். சிவபெருமானுக்கு, அகத்தியருக்கு, அரைநாதருக்கு 3 பேருக்கு முருகப்பெருமான் நேரடியாக பிரணவோபதேசம் பண்ணாது. அதுவும் குறிக்கிறார் பின்னாடி ஒரு பாட்டில். சரண சிவகாமி இரண குலக்காரி தரு முருக நாம பெருமாள் கான் இனிது வனமேவும் அமிர்த குரமாதோடு இயல் பரவு காதல் பெருமாள் கான் இணையிலிவ தோகை மதியின் மகளோடு மிகல் புலியூர் வாழ்வோர் பெருமாளே. அந்த பாட்டில் என்ன? கனக சபைமேவு கருணை கருணை கனக சபைமேவு எனது குருநாதன். ஆச்சரியமா ராஜாவாக இருக்கிறது யாருங்கிறாரு? முருகப்பெருமான் ஆச்சரியமா காமிச்சாரு. மேற்பாட்டு என்ன பாட்டு சொன்ன? ஆச்சாரம். இப்ப நான் சொன்னதா? இப்ப பாடி காமிச்சதா? கனக சபை சிதம்பரம். பாவங்கள்லாம் பட்டியல்றார். இது சொல்லியிருக்கேன் வகுப்புலையே. ஆசார வீண கூற ஆசார இல்லையே, ஆசார வீணத்திற்கான ஆசார வீண குதர்க்க துட்டர்கள் மாதா பிதாவை பழித்த துட்டர்கள் ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள் பரதாரம். யார் யாரெல்லாம் துஷ்டங்கிறார்? ஆசார வீண குதர்க்கன், செய்ய வேண்டிய ஆச்சாரங்களே முறையா ஒழுகாதவன், அவனுக்கு பதிதன்னு பேரு. அப்புறம் கர்மசண்டாளன்னு பேர், ஆச்சாரத்தை ஒழுகாதவன். ஆச்சார வீண குதர்க்க துட்டர்கள் மாதா பிதாவை பழித்த துட்டர்கள், அம்மாவையும் அப்பாவையும் பழிச்சவன்.
ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள் பரதாரம். பசுமாட்டுடைய மாம்சத்தை சாப்பிட்டவன், அம்மா அப்பாவை இழந்தவன், ஆச்சாரத்தை இழந்தவன், 3 பேரும் ஒரே கேட்டான்ட்டார் இல்லையா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட்ல நம்ம இருப்போம், அப்படி இருந்தாலும் ஆச்சாரத்தை விடுறவங்க தான் நம்மலாம். ஆனால் அடுத்த இடத்துக்கு நம்ம இல்லை. ஆனால் அதை செஞ்சால் இதுக்கு சமம், இதை செஞ்சால் அதுக்கு சமன்ட்டார். அடுத்தது இன்னும் வருது, பரதாரம் ஆகாத நாமல் போசித்த துட்டர்கள் நானாவுபாய சரித்திர துட்டர்கள் ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் தமியோர் லெக்கையாருக்கு ஒரு பேர் வைக்கிறார், ஆவேச நீராங்க பேர், தண்ணி அடிக்கிறாங்க இல்லையா, அது பேர் வச்சார். பரதாரம் ஆகாத நாமல் புசித்த துட்டர், மாற்றான் மனைவிய விரும்புகிறவன். நானாவுபாய சரித்திர துட்டர்கள், பலவிதமான துஷ்ட காரியங்களில் ஈடுபடுறவங்க. ஆவேச நூரை குடித்த துட்டர்கள், ட்ரிங்க் பண்றவன். தமியோச்சம் கூசாது சேர பறித்த துட்டர்கள், ஒரு தனியாளா இருக்கிற ஒருத்தனுடைய சொத்துக்களை பறிச்சுக்கிட்டவன். ஊரார்களா அசைபிதற்று துட்டர்கள் கோலால வாழ்வில் செருக்கு துட்டர்கள் குரு சேவை. எப்பாவது கையில் ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு யாரை போட்டுதல்லான்னு நினைக்கிறவன் கோலால வாழ்வில் செருக்கு துட்டர்கள். அடுத்தது குரு சேவை கூடாத பாவ தவத்த துட்டர்கள் ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள் கோமால ஞாயிற் கடை பிறப்பினில் உழல்வாரே. இவங்க எல்லாருக்கும் ஒரே பிறவிதான். யார் யாரு? ஆசார வீணன், அம்மா அப்பாவா பழிச்சவன், பசுமாட்டு மாம்சம் சாப்பிட்டவன், பரதாரம் பார்த்தவன், பலவிதமான ஏமாத்து காரியம் பண்ணவன், குடிக்கிறவன், அடுத்தவங்க சொத்தை திருடுகிறவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவன், ஆயுதங்களை வைத்து கொண்டு அடுத்தவங்களை யாரை கொள்ளலாம்னு நினைக்கிறவன், குரு சேவை கூடாத பாவத்தை அவத்தது, குருநாதருடைய சொல்ல மதிக்காம நடக்கிறவன், ஈயாது தேடி புதைத்தவன், அடுத்தவங்களுக்கு கொடுக்காம புதைச்சு வைக்கிறவன், ஈயார் தேடி தீயார் கொள்ளாருனார். அதனாலதான் இவங்க எல்லாம் என்ன பிறப்பாங்க பாருங்க, ஞாயிற் கடை பிறப்பினில். இன்னும் முக்கியமாக கோமால நாயினர். கோமாளினா பைத்தியம் பிடிச்சவன் அர்த்தம். நாயா பிறக்கிறதே ரொம்ப கேடு, இதுல பைத்தியம் பிடிச்ச நாயா பிறக்கிறது எப்படின்னு பார்த்து கொண்டு தான் இல்லையா? கோமால நாயிர் கடைப்பிறப்பனில் உழல்வாரே. வீசா வீசால பொறுப்படுத்தறி பேராரவார சமுத்திரத்தினில் மீளாமலோடி துரத்தி உட்கூறும் ஒரு மாவை. திருச்செந்தூர் கடலில் ஒரு பெரிய மாமரமா நின்னான். யாரு? சூரவல்ல. அந்த எப்படி இருந்தது? வீசா விசால பொறுப்பு எடுத்தறி, பெரிய கடலையே தூக்கி விட்டேற அளவுக்கு அல அடிக்குதான் சொல்றார். வீசா விசால பொறுப்படுத்தறி பேராரவார சமுத்திரத்தினில் மீளாமலோடி துரத்தி உட்கூறும் ஒரு மாவை. விடாம துரத்திருப்பன. வேரோடு வீழ தரித்தடுக்கிய. மக்கள் வார்த்தையோட பயன்படுத்துறாரு மக்கள். இந்த மரத்தை என்ன பண்ற பெருமான்? வேரோட வெட்டி தரித்து அடிக்கிறாராம் கீழே. மரத்தை வெட்டி எடுக்கிற சொல்றது இல்லையா? சரா பாருங்க. வேரோடு வீழ தரித்தடுக்கிய போராடு சாமர்த்திய திருக்கையில் வேலாயுதம் வேலாயுதாமை திருப்புகழ் பெரு வயலூரா. வயலூர் திருப்புகழ். நாசாதி பிராரத்தது கமிக்கவர் மாயாவிகாரத்திய கருத்தருள் ஞானோபதேச பிரசித்த சற்குரு படிவான. இதெல்லாம் அர்த்தம் நிறைய இருக்கு. குருநாதரா வரார். நாதாவேனா முற்றுத்திடு பொவி ஆதாரமாய் குமுட்ட முற்றருள் நாகேச நாம தகப்பன் மெச்சிய பெருமாளே. நாகேச நாமங்கிறதுனால திருநாகேஸ்வரம் திருப்புகழாவும் சொல்லுகிறார்கள். அது வயலூர் வந்திருக்கு, திருநாகேஸ்வரம் வந்திருக்கு அப்படின்னார். இன்னொரு திருப்புகழ் நினைவு வருது எனக்கு. நம்முடைய சப்த ஸ்தானம்னு சொல்றோம் பாருங்க, சப்தஸ்தானம். அந்த சப்தஸ்தானத்துக்கும் சேர்த்து ஒரே திருப்புகழா பாடாரு. தொடக்கம் மட்டும் ஞாபகம் வருது எனக்கு. சப்தஸ்தான திருப்புகழ் ஞாபகம் இருக்கா? இருக்கா தெரியுமா? வருது அப்படி இருக்கா? அப்ப அதுதான் அதில் எடுத்துக்கிறேன்.
மறு என்னம்மா பாட்டு? மறு குலாவியவா? பாட்டே அப்படி இல்லையே. எப்படி சத்தஸ்தானம் கரெக்டாக எடுத்தீங்க எல்லாம் சொன்னோடனே? சரி, அதே கூட நான் அப்படியே படிச்சு சொல்றேன். இதுல கடைசியில ஏழு சேத்திரத்தில் உள்ளதை மட்டும் சொல்ற பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. சத்தஸ்தானம் என்னென்ன? சத்தஸ்தானம் என்னென்ன? திருவையாறு, திருப்பூந்துருத்தி, அப்புறம் நைத்தானம். சத்தஸ்தானம் என்னென்ன? திருமழப்பாடி சத்தஸ்தானமா? திருமழப்பாடி சத்தஸ்தானம் கிடையாது. திருவையாறு மெயின் தலம். பாருங்க நான் சொல்றேன் பாருங்க. திருவையாறு, திருப்பழனம், சோற்றுத்துறை, வேதிகுடி, பூந்துருத்தி, என்ன மெசேஜ் இருக்கு இதுல? திரு நைத்தானம், அப்புறம் இன்னொன்று பாக்கி இருக்கு கண்டியூர். கண்டியூர் ஏன்னா ஐயாரப்பர் புறப்பட்டு நேராக திருப்பழனம் வருவார். திருப்பழனத்திலேருந்து குடமுருட்டியை கடந்து சோற்றுத்துறைக்கு வருவார். சோற்றுத்துறையிலேருந்து வேதிகுடிக்கு வருவார். வேதிகுடத்திலிருந்து கண்டியூருக்கு போவார். கண்டியூர்லேருந்து புறப்பட்டு திருநைத்தானம், இது பூந்துருத்தி, பூந்துருத்திலிருந்து திருநைத்தானம், நைத்தானம், அங்கேயிருந்து திரும்பி திருவையாருக்கு வந்துடுவார். 7 சாமியும் ஒன்றா வந்துடுவாங்க. ஐயாரப்பர் நேராக புறப்பட்டு நேராக திருப்பழனம் போவார். இப்போ திருப்பழன சாமி அங்கே ஐயாரப்பர் பல்லாக்கல, திருப்பழன சாமி ஐயாரப்பர் வளம் வருவார். வளம் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டு குடமுருட்டியை தாண்டி ஒரு சோற்றுத்துறைக்கு வந்துடுவாங்க. சோற்றுத்துறை சாமி ஐயாரப்பர் வளம் வருவார். அவர் 3 பேரும் புறப்பட்டு திரும்பி வேதிகுடிக்கு வருவாங்க. வேதிகுடி சாமி வாசலில் நிற்பார். அவர் ஐயாரப்பர் வளம் வருவார். 4 பேருமா புறப்பட்டு கண்டியூருக்கு வருவாங்க. கண்டியூர் சாமி வாசலில் நிற்பார். ஐயாரப்பர் வளம் வருவார். 5 பேராக புறப்பட்டு பூந்துருத்திக்கு போவாங்க. பூந்துருத்தி சாமி வெளில இருப்பார். ஐயாரப்பர் வளம் வருவார். இப்போ 6 பேராக புறப்பட்டு திருநைத்தானத்துக்கு போவாங்க. திருநைத்தான சாமியும் ஐயாரப்பர் வளம் வந்து 7 பேருமா புறப்பட்டு ஐயாரப்பர் கோயிலுக்கு வந்துடுவாங்க. இப்போ ஐயாரப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் 7 சாமி எழுந்தல் இருப்பாங்க. அப்போ நான் மகாசன்யானம் போய் நின்று எல்லா 7 சாமிக்கும், அது 6 சாமிக்கும் ஐயாரப்பர் சார்பாக மரியாதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி பூசை அன்னைக்கு ஆகும் கோயிலே. ஆனது பிறகு அந்தந்த சாமி புறப்பாடு ஆகி அந்தந்த ஊருக்கு போயிடுவாங்க. இது சத்தஸ்தான திருவிழா நடக்குது. 1000 ஆண்டு காலமாக நடக்குது இந்த திருவிழா. சித்திரை மாதம் ஆமாம், நதி திருமணத்துக்கு பிறகு தான் நடக்கும். அப்போ இந்த 7 சப்தஸ்தானத்தையும் ஒரே பாட்டில் சொல்கிறார் இந்த திருப்புகழில். திருவின்மா மரமார் பழனப்பதி, அயிலு சோரவை ஆளுதுரைப்பதி, திசையினான்மறை தேடிய முற்குடி, விதியாதி சிரம மாநில வீழ்திரு மெய்ப்பதி, பதுமநாயகன் வாழ்பதி நெய்ப்பதி, திருவையாருடன் 7 திருப்பதி பெருமாளேன்னார். திருவையாருடன் 7 திருப்பதி பெருமாளேன்னு ஆச்சரியமாக குறிப்பிடுறார். 7 திருப்பதி சொல்றாரு பாருங்க. திருவின்மா மரமார் பழனப்பதி, நிறைய மரங்கள் விளைந்திருக்கக்கூடிய திருப்பழனம் கஷேத்திரம். அயிலு சோரவை ஆளுதுரைப்பதி, சோற்றுத்துறை. அயிலு சோறு அவை ஆளுதுரைப்பதி. திசையின் நான்முகன் தேடிய முற்குடி, வேதிகுடி. நான்முகன்னா வேதனை, அவன் தேடின முற்குடி. விதியாதி சிரமும் மாநிலம் வீழ்தரு மெய்ப்பதி, பிரம்மனுடைய சிரத்தை பறிச்ச கண்டியூர். பதுமநாயகன் வாழ்பதி நெய்ப்பதி திருநைத்தானம். திருவையாருடன் 7 திருப்பதி பெருமாள். பதுமநாயகன் வாழ்ந்த பூந்துருத்தி. அதுக்கப்புறம் அப்படி 7 ஸ்தானத்தையும் ஒரே பாட்டில் வச்ச அற்புதமான பாட்டு. இதெல்லாம் குறிப்புகள். இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன நிறைய 1000 குறிப்பு உண்டு திருப்புகழில். எத்தனையோ குறிப்பு, எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறார். இன்னொரு திருப்புகழ் திருப்பரங்கிரி திருப்புகழ். திருப்புகழில் கருவடைந்து 10 திங்கள் ஒரு பாட்டு பாருங்க. கருவடைந்து தான் திருப்பரங்குன்றம். அதில் ராமாயணத்தை அப்படியே சொல்லிவிட்டார். அதில் ஒன்று வந்து கருவடைந்து 10 திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்து சுரந்த முளை அருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுபுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்களற்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி திரிந்து சமையும் குர்பச்சுத்தம் என்று பெறுவேனோ. அது வரைக்கும் ஒரு செட்டு பாட்டு.
எப்படி குழந்தையா வளர்ந்து மீனா போறோம் அப்படிங்கிற சொல்கிறார். கருவடைந்து பத்துற்ற திங்கள். ஆமா, அது கடைசியில் அப்படிதான் இருக்கு. கருவடைந்து பத்துற்ற திங்கள். வயிற்றுல வளர்ந்தோம். வயிற்றுல வளர்றது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. திருவாசகத்தில் நிக்கி திருவள்ளுவர் போய் பார்க்கணும் இல்லையா? 1 மாசத்துல என்ன ஆகுது, 2 மாசம் என்ன ஆகுது, 3ஆம் மாசத்துல ஆகுது, 7ஆம் மாசத்துல என்ன ஆகுது, 6 திங்கள் பேரில் போயிருத்தும், 5 திங்கள் முஜுதல் போயிருத்தும், அப்படிலாம் இருக்கு. கற்பத்திலே அழிஞ்சு போகாம இருந்தா, அழிஞ்சு போந்தா என்ன ஆகுது? இப்போ இல்லை, இப்ப தெரிஞ்சிருந்தா கரைஞ்ச பாட்டு பாடினார் நவீன கவி. என் இது எப்போவோ தெரிஞ்சிருந்தாலே கற்பத்தில்லாலே கரைஞ்சிருப்பேன். வந்தாச்சு. இப்போ பிரச்சனை இல்லாம வந்ததுக்கு பிறகு நமக்கு பிரச்சனை. அப்ப கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று முத்தி வளர்ந்து உள்ளே கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி. உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க? எடுத்து குளிப்பாட்டுவாங்க. அம்மா குளிப்பாட்ட மாட்டாங்க, சாதி குளிப்பாட்டுவாங்க. கழிவியங்கெடுத்து சுரந்த முளை அருந்து வித்து அப்படின்னார். பால் சுரக்கும் அப்பதான் அம்மாவுக்கு. ஏன் பால் ஏன் சுரக்க வச்சாரு சாமிங்கிறத போற்றி போகிறட படிக்கணும் நீங்க போய். அதுதான் போற்றி போகல தான் ஏன் அம்மாவுக்கு பால் சுரக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் விடையங்க வச்சிருக்காங்க. பாருங்க, கதறி அங்கை கட்டி அழுது நடமாடி குழந்தை அழுவுது. அழுது பிறகு தான் பால் வரும். அப்படியே குழந்தை நடமாடுது. அப்புறம் என்ன பண்றான்? 16 நாளுக்கு பிறகு இடுப்புல கட்டுறது, கழுத்துல போடுறது எல்லாம். அரை வடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி 16 வயசு ஆயிடுச்சு. இப்பதான் என்ன பண்ண அடுத்தது? அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி திரிந்த இல்லையா? வீணா போனது தானே அது. அப்படியே தலை அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி திரிந்து தமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ, உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ நீங்கிறார். அடுத்து வந்தார். இரவி என்ற வெற்றி குரங்கி அரசன் என்று ஒப்பற்றவன் இறைவன் என்கின கர்த்தன் என்றும் நெடு நீலன் எரியதென்று ருத்ரச் சிறந்த அனுமன் என்று ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து குணம் மேவ. ராமாயண மாந்தர்கள்லாம் சொல்லுகிறார். இரவி இந்திரன், ரவி சூரியன், இந்திரன் 2 பேர் என்ன வந்தா? வெற்றி குரங்கின் அரசன் என்று. குரங்குக்கு அரசன் யாரு? வாலியும் சுக்கிரீவனும். அவன் தான் ரவியும் இந்திரனும். சூரியனும் இந்திரனும் யாரா வந்தாங்க? வாலி சுக்கிரனும் வந்தாங்க. இரவி என்ற வெற்றி குரங்கின் அரசர் என்று ஒப்பற்ற உந்தி இறைவன். ஒப்பற்ற உந்தி இறைவன் அது யாரு? உந்தியில வந்த இறைவன் பிரம்மா. உந்தியில வந்த இறைவன் பிரம்மா. என்கின கர்த்தன் என்றும் ஜாம்பவானா வந்தார். என்கினா கரடின்னு அர்த்தம். என்கின கரடி. என்கின கர்த்தன்னா கரடி குலத்துக்கு தலைவன். அது யாரு? ஜாம்பவான். அப்ப ஜாம்பவானா வந்தது யாரா? பிரம்மாங்கிறார். ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கின கர்த்தன் என்றும் நெடு நீலன். நீலன் யாரு? எரியதென்றும் அக்னிதான் நீலனா வந்த பிறந்தான். எரியதென்று ருத்ரச் சிறந்த அனுமன் என்று ஒப்பற்ற அண்டர். ருத்ரர்களே சிறந்தவராக இருக்கிறவர் அனுமாரா வந்தார். ருத்ரமூர்த்திகள் ருத்ரச் சிறந்த அனுமன் என்று வச்சுக்கிட்டுதான் சிவபெருமான் தான் ருத்ர அனுமாரா ஆனார் சொல்றது எல்லாம். ருத்ரச் சிறந்த ருத்ரர்கள்ல சிறந்தவர். ருத்ரச் சிறந்த அனுமன் என்று ஒப்பற்ற அண்டர். எல்லா தேவர்களும் எவரும் வந்து எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து குணம் மேவ. எல்லாம் காட்டுல இருக்கான் தயாரா ராமராம் வருவான்னு தெரியுது. அரியதன் படைக்கர்த்தர் என்று அசுரர் தங்கிலக்கட்டை வென்று அறிமுகந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே. அப்பேற்பட்ட ராமன். இப்படி தேவர்கள் எல்லாம் வந்து தொண்டு செய்த ராமன். ராமனே கொஞ்சம் கூடிய முருகனே கூப்பிடுறார். அதான் அரியதன் படைக்கர்த்தர் என்று அசுரர் தங்கிலக்கட்டை வென்ற அறிமுகந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே. அயனையும் படைத்து சினந்து உலகமும் புடைத்து புறந்து பரிந்து அருள் பரங்கிரி குச்சிறந்த பெருமாளே. அயனையும் புடைத்து சினந்து ஒரு நாள் வந்தான் முருகப்பெருமான். கைலாசுக்கு வந்தார் பிரம்மா. முருகப்பெருமான் உட்கார்ந்தாரு. அவனும் கூப்பிடல, போயிட்டான். சின்ன பிள்ளை தானே அங்கிட்டான். அவர் திரும்பி வந்தார். இங்க முருக வரங்க முருகான். ஆமா, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பண்றீங்க? நான் தான் பிரம்மான். ஓ, என்ன பண்றீங்க? நான் தான் படைத்தல் தொழில் செய்யக்கூடிய கர்த்தான். அப்படியா? எப்படி படைக்கிறீங்க? அப்படிதான் படைக்கிறேன். எப்படி வேதத்தை கொண்டு படைக்கிறேன். வேதம்னா வேதம் எப்படி உண்டானதுன்னா, வேதம் பிரணவத்திலிருந்து உண்டாச்சுன்னா. பிரணவம்னா என்ன? பிரணவம் அகார உகாரம் அகாரம். அகார உகாரம் அகாரம்னா என்ன? அது எப்படி அதை வச்சு நீ படைக்கிறேன்னா, அது வந்து நோட்ஸ் வேற எடுத்துட்டு வரல, வீட்டில் வச்சிருக்கேன். எங்க அம்மா தான்
கையை பிடிச்சி எழுதி நறுக்கணும் தள்ள ஒன்று வச்சார் இல்லையா? அதான் அயனையும் புடைத்து சினந்து தள்ள குட்டி போய் ஜெயிலில் போட்டார் காராகிரகத்தில். ஏன்னா படித்தது ஞாபகம் இல்லைன்னா ஜெயிலில் போட்டணுங்கிறார். படிச்சது ஞாபகம் இல்ல, படிச்சது பொருள் புரியல, பொருள் புரிஞ்சு மறந்தவன், இந்த 3 பேரையுமே ஜெயில போட்டுருமா. ஏன்னா அப்ப தனிமையில இருக்கும் போதுதான் படிச்சது திரும்பி ஞாபகம் வருமா அவனுக்கு. சிந்திக்கிறதா காராகிரகத்தில் போட சொல்லி இருக்கு வேதம் தண்டனை. சொல்லை பார்த்து அதனார் அயனையும் உடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் வரங்கிருக்குள் சிறந்த பெருமாளே. நான் தெரியுமா பாடுறேன் திருப்பரம் குன்றத்துக்கு. அதனால எரி எரி அக்னி அக்னி சரி. அப்புறம் என்ன திருப்புகழ் பார்க்கலாம்? பழனியில ஒரு திருப்புகழ் பார்த்துட்டு போவோம். ஆறுமுகம் என்பதை 6 முறை சொல்றார் ஒரு பாட்டுல. எல்லாரும் தெரியுது எல்லாம் மட்டும். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடி சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமயில் வாகன குகாதரவனா எனது ஈசனமான உனது என்று ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை எவர் புகழ்வார் மறையும் என்றொலாதும். ஆச்சரியமா சொன்னார். ஆறுமுகம் 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 ஆறுமுகம்னு 6 முறை சொல்லணும் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆறுமுகம் 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 என்று பூதி. திருநீர் அப்படிதான் பூசணுங்கிறார் அருணகிரி பெருமான. திருநீர் பூசும்போது எப்படி பூசணுமா? ஆறுமுகம் என்று சொல்லி கொண்டு பூச வேணும் இல்லையா? ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பாதம் மேதுணை என்றாலும் யாரு அப்படி திருநீரை பூசி கொள்கிறார்களோ அவர்களுடைய திருவடியை சூடிக்கொள்ளக்கூடிய மாதவர்கள் அடியார்க்கடியார் சொல்கிறார். ஏறுமயில் வாகன குகா சரவணா எனது ஈச என மான முனது என்று ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உன்னை ஏவர் புகழ் வார் மறையுள் என்று சொல்லாதோன்னார். அடியார்கள் எல்லாம் துன்பப்படும் பொழுது உன்னையே நம்பிக்கொண்டிருக்க அடியார்கள் இப்படி வியாகுலத்தில் இருக்கும் பொழுது, வியாகுலம்னா வியாகுலம்னா என்ன? கவலை. வியாகுலம்னா கவலை. அதனால கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா வியாகுல மாதான்னு வச்சிருப்பான். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா வியாகுல மாதா அப்படிமா. மரியேன்னு மேலே எழுதியிருப்பான், கீழே வந்து வியாகுல மாதான்னா. வியாகுல மாதான் தெரியுமா? கவலைப்படுற மாதாவா? அப்ப கவலைப்படுற மாதான் நம்ம போய் என்ன பண்றது? இப்போ நானே கவலையில தான் இருக்கேன். இப்போ இந்த பாட்டுலாம் தைப்பூசம் அப்ப அப்படியே உலகமே கேட்கிற மாதிரி போட்டுருவாங்க கோயில்ல அப்படின்னாரு. இன்னொரு பாட்டுல பழனி திருப்புகள்லயே இந்த பாருங்க, பழனி திருப்புகழ் கருவி உருவாகி அந்த திருப்புகள்ல சொல்றார். உபயகுல தீப துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழி யூரில் அன்று வருவோனே பறவைமனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகையசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை மீது நின்ற பெருமாளே என்றார். ஆச்சரியமா 2 நாயன்மார்ல பத்தின குறிப்பு இந்த பாட்டுல இருக்கு பாருங்க இல்லையா? முக்கியமா உபயகுல தீப துங்க என்னார், விருது கவி ராஜசிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோனே என்னார், ஞானசம்பந்தரா வந்தவனே என்னார் இல்லையா? இது பெயர்பட்ட சாமி இப்படி சொல்லுகிறார். ஞானசம்பந்தர் முருகன் இல்லை அப்படிங்கிறான் எல்லாரும் வந்து என்னவோ போங்க. உபயகுல தீப துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழியூரில் புகழின புகழியூரில் அன்று வருவானே எப்போ வந்த. அப்புறம் பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற
பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா. பறவை மனை மீது தூது போனது யார்? திருவாரூர் சுவாமி. அது சொல்லுகிறார். பகையேஸ்வரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே. இன்னொரு பாட்டுல இந்த பாட்டு ஜெபமாலை தந்த அதுக்கு என்ன தொடக்கப்பட்டது? என்னது? இல்ல இது பழனிமலை தான். ஜெபமாலை தந்த குருநாதாங்கிறது பழனி தான். அப்ப அபகார நிந்தைப்பட்டு விழாதுன்னு பாட்டு. அபகார நிந்தைப்பட்டு இன்னொரு பாட்டு. சாமிமலைக்கு வந்தாச்சு, வயலிலே சாமிமலை வந்தாச்சு. சின்ன பாட்டு தான். அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்து அருள் பெறுவோனே இபமாமுகன் தனக்கிரையோனே இமவான் மடந்த யுத்தமிபாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. ஆச்சரியமா பழனியில ஜபமாலை கொடுத்தார் முருகப்பெருமான் என்பதை பதிவு பண்றார். அப்புறம் இது இபமாமுகம்னு விநாயகப் பெருமானை குறிச்சு காப்பாருங்க. இபம்னா யானை, இபமாமுகன்கும் போது யானை முகத்தையுடைய முருகப்பெருமான் அப்படின்னாரு. இன்னும் 2 பாட்டு பிள்ளையாருக்கு பாடினார். அந்த பாட்டையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு பிறகு கூடுவோம். கைத்தல நிறைகனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் நடிவேணி அப்படின்னார். கைத்தால நிறைகனி அப்பமோடு இதெல்லாம் முருகப்பெருமான் விநாயகர்னால பச்சனம் தான் இல்லையா? கைத்தாலம் நிறைகனி கையில கனி வச்சிருக்கார். அப்பமோட அவள் போரி கப்பிய கரிமுகன் நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிதேகும். இந்த விநாயகரை யார் மனதில் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகுமா? புத்தியில உறைவார், வினை போகும். பத்தாமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்போரு தீரல் பூய மதையானை. மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன். இது என்னது? ஊமத்தமும் பிறைய சிலசில வச்சிருக்க சாமின்னு அர்த்தம். அவருடைய மகன் மத்தளவாயிரனை உத்தமி புதல்வனை மட்டாவிழ் மாலர் கோடு பணிவேனே. மத்தள வயிறு, மத்தளம் போன்ற பெரிய வயிறு, உத்தமை புதல்வன் அம்பாள உத்தமிங்கிறார் இல்லையா? உத்தமி புதல்வனை மட்டாவிழ் மலர்கோடு பணிவேனே. தேன் குருந்திய மலரை கொண்டு விநாயகப்பெருமான் துதிப்பேன். முத்தாமிழ் அடை வீணை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பூரம் எரி செய்த அத்தீவன் உரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீரா. முருகப்பெருமான் விநாயகப்பெருமான் சாமியோட ரதத்தோடைய சக்கரத்தை உடைச்சு விட்டார், அச்சை உடைச்சிட்டார். கச்சை விடத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்தது உந்தி பரண்டார் மலையாள பெருமானம். தேவர்கள் வழிபாடு பண்ணவில்லை. அதனால அத்துயரது கோடு சுப்பிரமணி பாடும் அப்பூண மதனிடைமாகி. இவர் பாடுறதே யாரதாங்க? முருகப்பெருமான துதிக்க வந்தவர். இவர் என்ன சொல்றாரு? சுப்பிரமணி படும்னார். ராயப்பெருமான் முருகப்பெருமான துயரை திட்டாடுறான். இந்த மாதிரி ஒரு சமரசம் பண்ணக்கூடிய நம்ம கும்பிடுற சாமி தான் வஸ்தின்னு பேசி கிடப்போம். ஞானத்துடைய சொரூபமே இவர் தான் அருணகிரிநாத பெருமான். அதனாலதான் ஆச்சரியமான பாட்டு, ஒரு பாட்டு நம்ம தாய்மான சாமி சொல்றார். ஐயா அருணகிரி அப்பா தாய்மான சாமி அவரை பார்த்து, ஐயா அருணகிரி அப்பா உனை போல் ஒரு மெய்யான சொல்லை சொன்னவன் யாருன்னா முக்கட் பரமேட்டியும் கையை காட்டி விட்டானே. சிவபெருமானாலே சொல்ல முடியல பதிபசு பாச உண்மையை. ஏன் அவர் என்ன பண்ணாராம்? சின்முத்திரை காமிச்சிட்டு உட்காண்டாராம். பார்த்துக்கோ இதான். ஆனா யாருக்கும் புரிய முடியாததாகிய பதிபசு பாச உண்மைகளை எல்லாருக்கும் புரிய முடியாத சொன்னவர் அருணகிரிநாத பெருமான் அப்படின்னு அழகா பாடுறார். ஐயா அருணகிரி அப்பா உன்னை போல் ஒரு மெய்யான சொல் சொன்னவர் யார்? உலகில முக்கட் சிவனும் கையை காட்டி விட்டானே. சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரா? சின்முத்திரை காமிச்சிட்டு பேச உட்காண்டாராம். இது உங்களுக்கு புரியாது, அவ்வளவுதான். பார்த்துக்கோங்க. ஆமா. ஆனா அருணகிரிநாத பெருமான் ஒருபடி கீழே வந்து நம்மனோர் உயும் பொருட்டாக இப்படி திருப்புகோயில் அழகா பாடி கொடுத்துருக்காரு. கீழே பார்த்தோம் இல்லையா? தங்காலா அனவமாகி கருமமல கருமம் அப்படின்னார். இதெல்லாம் யார் சொல்றா? அவர் தான் சொல்லுகிறார். ஆச்சரியமா வந்து வியாபாரத்தில் கூட கிடையாது. அதெல்லாம்
எங்கே இருக்குது தங்கால் ஆனா இன்னொரு வார்த்தை காட்டுங்க பார்ப்பீங்க. ஆனா இன்னொரு வார்த்தை காட்டுங்க தேவாரத்தில் எங்கேயாவது திருமுறையில். ஆமாம், அதான் நமக்கு தெரியாத விஷயங்களை எடுத்து காண்பிக்கக்கூடிய சிவபெருமானே கையை காட்டி அமர்ந்திருக்க, நீ ஆச்சாரியனாக வந்து எங்களை எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறாய், இப்படி கொடுத்துருக்கிறாய் அப்படின்னு ஐயா அருணகிரி அப்பான்னு கூப்பிட்டார் அவரை. ஐயான்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அப்பான்னு ரொம்ப பக்கம், அதனால அப்படி கூப்பிட்டார். ஐயா அருணகிரி அப்பா. ஆச்சரியமான பாட்டு. அவர் தாய்மானசாமி பாடுறார். தாய்மானசாமி அடுத்த வாரத்தில் பார்ப்போம் நம்ம. இப்போ என்ன சொன்னார்? அக்கூரா மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமான அருள் பெருமாளே. பாட்டுல அழகான பாட்டு. பக்காரவி சித்திரமணி பொற்கலன இட்ட நடை பட்சியனு முக்கிர துறவ முனீப. பட்சியனு முக்கிரம் துரகம்னார். முருகப்பெருமான் எந்த குதிரையில வராரு? முருகப்பெருமானுடைய குதிரை பேர் என்ன? முருகப்பெருமான் எதுல வருவார்? பட்சியனு இருக்க மயில், அதான் சொன்னார். பக்காரவி சித்திரமணி பொற்கலன இட்ட நடை. அழகா நடக்குமா? சும்மா வண்டியில தான் எல்லாரும் குதிரை தானே போவாங்க. அப்படிதான் சொல்றாரு. பட்சியனு உக்கிர துரக முனீப. பட்சியனு உக்கிர துரகம்னார். நம்ம கோமா இருக்கும் மயில் கொத்துனதான் கொத்து சதை எடுத்துரும். அதான் பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலோ. திக்கமது திக்கவரு குடமுரட்சை தரிசிற்றடியும் முற்றிய பணிரு தோளும். முருகப்பெருமான் எப்படி இருக்காருங்கிறத காட்சிப்படுத்தார். பக்குவ மலர்த்தொடையும் கடம மாலை அணிந்திருக்கிறார். அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். திக்கது மதிக்கவரு குக்குடமும். கையில குக்குடம் கொடி, சேவல் கொடி. குக்குடனா கோழி சேவல். ரட்சை தரு சிற்றடியும். நமக்கு பாதுகாப்பு பண்ணக்கூடிய சின்ன கால். சின்ன குழந்தை சேவடி வாழ்கன்னாங்களே. சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும். பன்னீரு தோளும் இல்லையா? பயந்த வழிக்கு துணை அவன் பன்னீரு தோளும். செய்ப்பதியும் வைத்த திரு புகழ் விழுப்பொடுதை பெணவென கருள்கை மரபனே. என்ன திருப்புகழ் பாடுன்னு சொல்லி என்ன அருள் பண்ணியே மறக்க மாட்டேன். அடுத்து சொன்னார். இக்கவரை நற்கடிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவர் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு ரிப்பழமிடி பல்வகை தனி மூலம் மிக்க அடிசிற்கடலை பச்சனமென கொளொரு பிக்கின சமர்த்தனும் அருளாழி. வெற்பகுடில் அச்சடில விற்பரமரப்பரமர் வித்தகமறு உடைய பெருமாளே. விநாயகரை பாடுற தனியா விநாயகருக்கு தனி திருப்புகழா இருக்குது. பாருங்க விநாயகர் என்னென்ன சாப்பிட்றாருங்க பாருங்க. இக்குன்னா கரும்பு. கரும்பு அதாவது இக்ஷு தண்டம் பாங்க. அம்பாவில் வச்சிருக்கூடிய கரும்பு. கரும்பு இக்குன்னா கரும்பு. வடமொழியில் கரும்பு தான். அது தமிழில் இக்குங்கிறார். இக்கவரை அவரைனா அவரை காய் மொச்சக்கொட்டை சுண்டல். சுண்டல் எல்லாமே என்னதுதான்? பீன் தானே. பீன் வகை தானே சுண்டல் எல்லாமே. காராமணி மொச்சை கொண்டக்கல்ல இதெல்லாம் என்னது? பீன் குடும்பம். விதை தானியம். இக்கவரை நற்கனிகள் நல்ல பழம். சர்க்கரை பருப்புடனை. சர்க்கரை பருப்பு நெய். எல் பொறி. எல் உருண்டைன்னு அர்த்தம். எல்னா எல்லா வெறும் எல்லை திம்பாங்க இல்லையே. எல்லாம் பாவனை எடுத்து ஊற்றி உருண்டை பிடிச்சா எள்ளு உருண்டை. எல் பொறியவள் எற்பொறிய வர்த்துவர இளநீர். இளநீர். வண்டு எச்சில் பயரப்ப வகை. வண்டு எச்சில்ங்கிறது தேனு. வண்டு தான் குடிச்சு போட்டு கக்கி வைக்கிறது தான் தேன். அதனால வண்டு. வண்டு எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு. பச்சரிசியில புட்டு. வெளரிப்பழம். வெளரிப்பழம். பச்சரிசி பிட்டு விளரி பழம். இடிப்பல்வகை. இடிப்பல்வகைனா இடியப்பம் முதலான பல விதமான அமுதங்கள் நடத்தும். இடியாப்பம் மாதிரி ஒரு இனிமையான உணவு உலகத்தில் கிடையாது. ஆனால் இடியாப்பத்தை கொலை பண்ணுறதுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். இடியாப்பத்தில் எப்படி இடியாப்பத்தை எப்படி கொலை செய்வது, அதனோட குருமா பாயா முதலியவற்றை சேர்ந்து சாப்பிடுவது. இடியாப்பம்னா அது தேங்காய் பால் தான் இல்லையா? ஆனால் இடியாப்பத்தோட கடலைக்கறி சாப்பிட்றவங்களா இருக்காங்க நாட்டில். அது அவங்க புட்டோட கடலைங்க ஏன் சொன்னாங்கன்னா தேங்காய் பாலில் மோனோரிக் ஆசிட் இருக்குது. மோனோரிக் தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது. அதுக்காக சீக்கிரம் செரிமானம் குழந்தைக்கு சீக்கிரம் தாய்ப்பாலுக்கு என்னன்னு சத்து கிடைக்கும். அதுக்காக தேங்காய் பால். தேங்காய் ஒன்றும் இல்லை, சும்மா தேங்காய் அப்படின்னு மண்ணு சிந்திங்களாலே ரொம்ப நல்லது. தேங்காய் குலஸ்தால் ஆக்கி வச்சிருக்கான். அதான் கிடையாது. தேங்காய் நீங்கள் செதற்காய் அடிக்கிறவங்கள அந்த தேங்காயை பச்சையாக தின்னுங்களேன். உடம்பு டயட் உடம்பு குறைக்கணுங்கிறவங்க என்னத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்னா தேங்காய் காலை உணவுக்கு பதில்
தேங்காய், பச்சை தேங்காயும் மாதுளம்பழத்தில் மாதுளம்பழ முத்துக்கள் எதோட சேர்க்கணும்னா, மாதுளம்பழம் பிளக்கும் போது அந்த லேயராக உள்ள மஞ்சள் கலர் தோல் மாதிரி ஒன்று விடும். அந்த தோலோட மாதுளம்பழத்தையும் தேங்காய், பச்சை தேங்காயும் மென்று சாரை உள்ளிக்கிட்டு சக்கையை துப்பிடணும். இதுதான் மார்னிங் ஃபுட்டாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும், உடம்பு குறையும். தேங்காயில் மட்டும்தான் நார் சத்து இருக்கு, புரத சத்து இருக்கு, சக்கரை சத்து இருக்கு, மாவு சத்து இருக்கு, எல்லா சத்து எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கா. நான் இவரே குறைக்க மாட்டாரு கேட்குறீங்களா? ஓ, அது பண்டு எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரி பழமடி பல்வகை தனி மூலம் மிக்கு அடிசிற்கடலை. மிக்க அடிசில்னா பல விதமான உணவு பண்டங்கள். கடலை பட்சணமெனக்கொள் ஒரு விக்கின சமர்த்தனும் அருளாழி. அருள் ஆழியா விநாயகர் பெருமான் எப்படி கும்பிடுறா பாருங்க. விநாயகர் மாதிரி ஒரு ஞான, அது பிள்ளையார்பட்டி சாமி மாதிரி 1000 கொடுத்தாலும் வராது. பிள்ளையார்பட்டி விநாயகர் மாதிரி 1000 கொடுத்தாலும் வராது. அந்த கண்ணே ஞானத்தோடைய வழங்கும். போய் தரிசனம் பண்ணுங்க. நம்ம போறோம் இல்லையா, எல்லாரும் போகும்போது தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பா பிள்ளையார்பட்டி கற்பம் ஞானத்துடைய வடிவமாக இருக்கக்கூடிய சாமி. கண்டிப்பா ஞானத்தை கேட்கறவர்கிட்ட போய் அறிவு கொடுங்க, அறியாமை விளக்குங்க, சிவஞானம் பெருகணும், அதை எனக்கு கொடுங்க, பற்றுகள்ல நீக்கணும்னு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அருளாழி வெற்ப குடிலச்சடிலம் விற்பரமரப்பருள் வித்தகமறு உடைய பெருமாளே. வித்தகமான மறுப்புன்னு அர்த்தம். எல்லா விலங்குகளும் கொம்பு வச்சிருக்கோம், ஆனால் 2 கொம்பு வச்சிருக்கோம். ஆனால் இவர் மட்டும் 1.5 கொம்பு வச்சிருக்காரு. அதான் வித்தக மறுப்புடைய பெருமாளேன்னு ஆச்சரியமா சொன்னார். தேய்பிரை கொண்டாடுறது. அடுத்தது இன்னொரு பாட்டு, ஒரே பாட்டு மட்டும் சொல்லிட்டு புகழ் இன்னைக்கு நிறுத்த முடியல. ஏதாவது இடைவேளையெல்லாம் உண்டா? இடைவேளை முடிஞ்சதுன்னா கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரத்தில் 2-3 பாட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். இது வரைக்கும் எத்தனை பாட்டு சொல்லிருக்கு திருப்புகழ்? இப்போ யாரும் குறித்து வச்சிருக்கீங்களா? 3 தான் சொன்னா. 6 பழனியிலே 3 சொல்லியிருக்காங்க. 6 மேலே 6 மேலே பழனியிலே 3 சொல்லியிருக்காங்க. 6 பாட்டு 8 ஆயிடுச்சா? 6 மேலே இருக்கு. பழனி 3 விநாயகருக்கு 3 சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்றம் சொல்லியிருக்காரு 8. சிதம்பரம் 2 சொல்லியிருக்காங்க. தியங்கும்னு ஒரு பாட்டு தொடங்கும். அந்த பாட்டை கண்டுபிடிங்க. தியங்கும் பண் பொண்டிலன்னு ஒரு பாட்டு வரும். திருப்புகழ் தான் அதுவும். தியங்கும் எதில் எடுக்கிறீங்க? இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக எடுக்கிறீங்க. திருப்புகழ் ஆப் இருக்கா? இந்த பாட்டு இதில் காணுமே. சரி கொண்டாங்க, அதே கொண்டாங்க, அதில் பார்ப்போம். காணுதில் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? இது நம்ம இதுலேயும் நம்ம சைவஸ்தாந்து சொல்லியிருப்பார். தியங்கும் பாட்டு ரொம்ப கொஞ்சம் படிக்கிறதே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். திருப்புகழ் படிக்கிறனாலே திருப்புகழே ஒழுங்காக படித்தா பல்லு கொட்டி விடுங்கிறாங்க. அந்தளவுக்கு சந்தா அதிகமாக இருக்கு. தியங்கும் சஞ்சலன் துன்பம் கடன் தொந்தம் தெரிந்தைந்தின் திரியம்பந்தம் தரும் துன்பம் படும் ஏழை
இதம் பண்பொன்றிலம் பண்டன் தலங்குண்டன் தலங்கண்டன் தெளிந்துண்டன் பழந்தொண்டன் உயர்வாக புயங்கன் திங்களின் தொண்டம் குருந்தின் கொந்தயன் கங்கம் பொருந்தும் கங்கலன் செஞ்சன் ஜடை சூடி இது வரைக்கும் சொல்லிடுறேன். தியங்கும் சஞ்சாலம்னார். தியங்கல் வித்தியாரில் ஒரு பாட்டில் வரும், தியக்கம்னு வரும். தியக்கம்னா குற்றம் கலங்கிறது. தியங்கும் சஞ்சாலம் துன்பம் கடைந்தொந்தம் செறிந்தைந்தும் திரையம் பந்தம் தரும் துன்பம் படும் ஏழைனார். ஏன் எனக்கு துன்பம் வருது? திரையம் பந்தம்னார். திரையம் பந்தம் சொல்றீங்களா? மூலம்ங்கிற சொல்லாது. திரையம் பந்தம் தரும் துன்பம் படும் ஏழையும். இதம் பண்பொன்றிலம் பண்டன் தலங்குண்டன் சலங்கண்டன் தெரிந்துண்டன் பழந்துண்டன் உயர்வாக ரொம்ப ரவுடி பயங்கிறார். அவ்வளவுதான். தப்பானவன்னு தானே சொல்லிக்கிறார். ஒன்று தெரிஞ்ச அர்த்தம் இருக்கு. புயங்கன் திங்களின் துண்டம் குருந்தின் கொந்தயன் தங்கம் பொருந்துங்கந்தலன் செஞ்சன் சடை சூடி. முருகப்ப சுவாமி சொல்றார், புயங்கம் திங்களின் துண்டமா. திங்களின் துண்டம்ங்கிறது பிறை வச்சிருக்க சொல்றாரு. இந்த வார்த்தை அடி போடுறாருங்க. புயங்கன் திங்களின் துண்டம். இது மேலே அவனால பேச விட முடியாது. இப்போ பாடிருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஞானத்தை பாருங்க அவருக்கு. புயங்கன் திங்களின் துண்டம் குருந்தின் கொந்தயன் தங்கம். தங்கும்னு இருக்கணும், தங்கம்னு இருக்கு. பொருந்தும் கங்கலன் செஞ்சன் சடை சூடி. கங்கலன்னு இருக்கணும், அதில் கங்கலந்தன் இருக்கு. கங்கலம்னா சாமி. புகழ்ந்தும் கண்டுகந்தும் பிடும் புகழ்ந்தும் கண்டுகந்தும் கும்பிடும் செம்பொன் சிலம்பொன்றும் புலம் பங்கையன் பங்கையன் தந்தன் குறை தீராய். புகழ்ந்தும் கண்டுகுந்தும் இது தப்பா இருக்கு இந்த பாட்டில். கண்டுகந்தும் கும்பிடும் செம்பொன் சிலம்பொன்றும்னார். கும்பிடக்கூடிய சிலம்பு ஒன்றும் புலம்பும் பங்கையன் தந்தன் குறை தீராயினார். உன்னுடைய திருவடியை கொடுத்து என்னுடைய குறை தீர். இயம்பும் சம்புகம் துன்றம் சுணங்கன் செம்பருந்தங்கங் கிணங்கும் செந்தடங்கண்டு கலிகூர இடும்பைக்கண் சிறங்கண்டம் பதந்தந்தங் கரஞ்சந்தன் எலும்புஞ்சிட்டும் பங்கன் செய்யும் வேளா தயங்கும் பைஞ்சுரும் வெங்கும் தனம் தந்தம் தனம் தந்தம். அந்த சந்தத்தை கூட பாருங்க உள்ள கொண்டது. அந்த பாட்டுக்கு என்ன சந்தாந்தங்கிறது அந்த பாட்டு வச்சிருக்கா பாருங்க. தனம் தந்தம் தனம் தந்தம் தடன் தந்தங் கயங்கொஞ்சும் சிறுகூரா தவங்கொண்டும் செவங்கொண்டும் சிவங்கொண்டும் பிரியங்கொண்டும் தலம் துன்றம் பலம் தங்கும் பெருமாளே. தலம் துன்று அம்பலம் தங்கும் பெருமாளே. அம்பாலம் தங்கும் பெருமாளைங்கும்போது சிதம்பரத்தை குறிக்குது. சாமி அப்ப என்ன கொண்டு அங்க இருக்கிறாரா ராஜா? தவங்கொண்டும் செவங்கொண்டும் சிவங்கொண்டும் பிரியங்கொண்டும் தலந்துன்றம் பலம் தங்கும் பெருமாளே. ஆச்சரியமா குறிக்கிறார். சரி, நம்ம திருப்புகள் நிறைய பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். தேவையான அளவுக்கு இன்னும் நிறைய ஆயிரம் பாட்டு இருக்கு திருப்புகள்ல. எத்தனையோ குறிப்புகள் கொண்ட திருப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதனால திருப்புகள் எதுக்கு போதும் அளவுக்கு மூடி வச்சிருவோம். இப்போ அடுத்து கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடிய நிறைய நூல்கள் பாடியிருக்கார் சாமி. திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, அப்புறம் வேல் விருத்தம், மயில் விருத்தம், அப்புறம் சேவல் விருத்தம், இப்படி பலவிதமான, அப்புறம் கன்னி கடை வகுப்பு நிறைய படிக்கார். இப்படி பலவிதமான எல்லாம் பாடி வச்சிருக்கிறார் சாமி. அதில் நம்ம கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி பார்க்கணும். இடைவேளை வேணுமா தொடருவோமா? சரி, ஆமாம், 10 நிமிஷம். எனக்கு மட்டும் வேணும், எல்லாருக்கும் வேணும். கேட்டா 4:30 போட்டுருக்கு. சேர்த்து இருக்கட்டும், ஆரம்பிக்கும். சரி, கிளாஸ் இருக்கு, அங்கே முடிச்சுட்டு ரெஸ்ட் தான் வருவாங்க. திருப்புகழ் அடலருணை திருக்கோபுரத்து ஐந்த வாயிலுக்கு வடவருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக்களிற்றுக்கு இளைய களிற்றினையே அப்படின்னு முருகப்பெருமானை போய் பார்த்ததாக. யாருக்கு பக்கத்தில் பார்த்தாராம்? விநாயகருக்கு பக்கத்தில் பார்த்தேங்கிறத கந்தர் அலங்காரத்தில் முதல் பாட்டிலே சொல்றார்.